கனய்யகுமார் ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் மீண்டும் ஒத்திவைத்ததால் ஜாமீன் கிடைக்கவில்லை. டெல்லி நேரு பல்கலைக்கழகத்தில் இந்தியாவுக்கு எதிராக கோஷங்களை முழங்கியதாக தேச துரோக குற்றச்சாட்டில் கைதான கனய்யகுமார் தன்னை ஜாமீனில் விடுவிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு புதனன்று விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக உமர் காலித், அனிர்பன் பட்டாச்சார்யா என்ற மேலும் 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதால் கனய்யகுமாருக்கு ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கும் என போலீஸ் தரப்பு வக்கீல் வாதிட்டார். 3 மாணவர்களையும் ஒரு சேர வைத்து விசாரணை நடத்தினால் பல உண்மைகள் வெளிவரும் என்றும், ஆகவே கனய்யகுமாரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியது அவசியம் எனவும் அவர் வாதிட்டார். அதை ஏற்ற நீதிபதிகள் கனய்யகுமாருக்கு இப்போதைய சூழலில் ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறி வழக்கு விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கனய்யகுமாருக்கு ஜாமீன் கிடைக்காததால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் ஏமாற்றமடைந்தனர்.